ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதினிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது மாங்காய் பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மாங்காயை அலசிட்டு எடுத்துருக்கேன். இது தோல் சீவிட்டு கேரட் துருவுறதுல துருவிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டு வெயிலில் காய வச்சிடலாம். கடாய் சூடானதும் 6 மிளகாவை சேர்த்துடலாம். 1 கப் துவரம்பருப்பு சேர்த்துடலாம். அடுத்து 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு நல்லா வறுபட்டுச்சு. இதை தட்டில் மாற்றிக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். நல்லா வறுத்துடலாம். அடுத்து கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா வறுத்தாச்சு. இதை தட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன். இதை வதக்கிடலாம். மாங்காய் நல்லா காஞ்சிடுச்சு. இதை மிக்சியில் அடிச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நாம் அடிச்சுக்கலாம். மிளகு சேர்த்துருக்கதால புளிப்புக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கங்க. அடுத்து பூண்டு கருவேப்பிலையே சேர்த்துடலாம். மாங்காய் பவுடரை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா அடிச்சிடலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நம்மளுடைய மாங்காய் பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் கலந்து அல்லது நெய் கலந்து சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதினிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.